நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் ராஸ்கல், என்னால பணம் கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? ஹேய், அப்புறம் நான் எப்படி என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது? அவள ட்ரெஸ் இல்லாம இருக்க சொல்லு. முடிஞ்சா அந்த போட்டோஸ நெட்ல போடு. இங்க பார் பவித்ரா, உன் மேல பரிதாபப்பட்டுதான் இவ்வளவு நாளா உன் போட்டோஸை நான் நெட்ல போடாம இருக்கேன். நான் மட்டும் அதை நெட்ல போட்டேன், அப்புறம் எனக்கு எக்கச்சக்கமா பணம் கிடைக்கும். இங்க பார், இனிமே உன்னோட பிளாக்மெயிலாம் என்கிட்ட செல்லவே செல்லாது. நீ இனிமே ஏதாவது பண்ண நினைச்சா நான் தற்கொலை பண்ணிப்பேன். பண்ணிக்கோ. சும்மா பண்ண மாட்டேன். நீ எனக்கு தெரியாமலே என்ன போட்டோ எடுத்தது, என்கிட்ட மிரட்டி பணம் வாங்கினது, எங்க அண்ணா உன்னை வீடியோ எடுத்தது எல்லாத்தையுமே நான் ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். நான் இன்னும் 30 செகண்ட்ல வீட்டுக்கு போலனா அந்த லெட்டர் ரிலீஸ் ஆயிடும். அப்புறம் நீ லைஃப் ஃபுல்லா ஜெயில இருக்க வேண்டியதுதான். நான் பவித்ரா கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ். ஏய், நீ போய் சொல்ற. பொய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றது இதெல்லாம் உன்னோட வேலை. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஜெராக்ஸ் லெட்டரை படிச்சு பாரு. படிக்க தெரியும்ல, எழுத்து கூட்டி படி. நான் வெயிட் பண்றேன். டேய், இந்த லெட்டர்ல இருக்கிற கையெழுத்து உன் தலையெழுத்தையே மாத்திடும். ஜாக்கிரதை. என்ன பவித்ரா, நான் உன்னை மிரட்ட வந்தா நீ என்ன மிரட்டுறியா? ஆமா, this is 100% blackmail. இந்த வித்தைக்கு குருநாதர் யார் தெரியுமா? மிஸ்டர் ஜீவன். நீதாண்டா. என்ன குருநாதா பாக்குறீங்க? I am giving the taste of your own medicine. மெடிசன்னா கசக்கும்ல? இங்க பாரு பவித்ரா, இந்த மாதிரி ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணி உன் போட்டோஸ் ரிலீஸ் பண்ண வச்சிராத. தாராளமா ரிலீஸ் பண்ணிக்கோ. ஒரு விஷயம், எனக்கு மானம் மட்டும்தான் போகும், ஆனா உனக்கு வாழ்க்கையே போயிடும். நீ உன்னோட கேமரா தோஸ்து சேர்ந்து ஜெயில கம்பி எண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஜீவன், ஒரு 20,000 இருந்தா கூட நான் காலேஜ்ல எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். என்ன பாக்குற? நான் கொடுத்த பணத்துல இருந்தா கேக்குறேன். என்னமோ உன் பணத்தை கேட்ட மாதிரி யோசிக்கிற? என்ன பர்ஸ்ல பணம் இல்லையா? ஜீவன், ஒரு சின்ன அட்வைஸ். எல்லா பணத்தையும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கே செலவு பண்ணிடாத. கொஞ்சம் நீயே வச்சுக்கோ. ஏன்னா காலவாரி விட்டுருவாளுக. இப்போ நான் போறேன், கவனமாயிரு. தேங்க்ஸ் ஹர்ஷானா, நீ சொன்ன பிளான் நன்னா ஒர்க் அவுட் ஆயிடுத்து. பையன் மிரண்டு போயிட்டான். ராமகிருஷ்ணா, என்னப்பா? இந்த இன்விடேஷன் கவர் மேல நம்ம குரு பிரம்மா பத்தி ஒரு கேப்ஷன் இருந்தா ரொம்ப நன்னா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேசாம குரு தேவோ பவ அந்த மாதிரி ஏதாவது. கரெக்ட். இல்ல கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வா, கேப்ஷனை சொல்ல சொன்னா போயமே சொல்றேல, அப்புறம் அட்ரஸ் எழுதுறதுக்கு இடம் எங்க இருக்கும்? சுருக்கமா சொல்லுடா. சுருக்கலாமே. குரு பிரம்மாவை கூப்பின்னு போட்டுருவோம், குரு விஷ்ணுவை கூவி அப்படின்னு. என்னது? பூப்பானா உளுத்தம் பருப்பு, தூப்பானா தோரம் பருப்பு. சும்மா இரு. நான் ஒரு இடத்துல இங்கிலீஷ்ல படிச்சேன். ரொம்ப நல்ல கேப்ஷன் சொல்றேன், கேளுங்க. நோ குரு நோ லைஃப்,
நோ குரு நோ குரு நோ லைஃப் NO. ஆமா ஓகே ஓகே நோ குரு அண்ட் நோ லைஃப் KNOW. KNOW எப்படி இருக்கு ஓஹோ. நோ குரு நோ லைஃப் ஓகே சூப்பர். நோ குரு நோ லைஃப் வெரி குட் தாத்தா. சூப்பர்ப்பா. நான் இதை எழுதிட்டேன். அது இல்ல அத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இங்க போடணும்டா அப்படியா? தமிழ்லையா? அது தமிழ்ல பண்ணலாமே நோ குரு நோ லைஃப் இல்லை குரு இல்லை லைஃப் தெரிஞ்சுக்கோ குரு தெரிஞ்சுக்கிறது லைஃப் என்ன சொன்னேன் போங்க. அர்த்தத்தை கேட்கலடா அது அழகா ஒரு போயிட்ரி மாதிரி கேப்ஷனா தெரியணும் தாத்தா சொல்லு நான் சொல்றேன் தாத்தா. ஆமா தாத்தா. சரி குரு சம்போ வாழ்க்கை அம்போ. சுத்தம். குரு ஹரி லைட்டா முதுக சோரி. ஏய் குமார், Sorry. நீ ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியறதே, சொல்லு. அது நேக்கு இது வரைக்கும் வருது, ஆனா வெளியே தான் வர மாட்டேங்கிறது. நான் வேணா ஒரு டீ தரட்டுமா? மொத்தமா வந்துரும் பரவாயில்லையா? சாரி தாத்தா. என்ன ராஜி, நீ சொல்றியா? சொல்லுங்க சித்தி. அப்பா நான் சொல்லட்டுமா? சொல்லுமா ஏன் தயங்குற சொல்லு நோ குரு நோ லைஃப். குரு விலக வாழ்வு விலகும். குரு விலக வாழ்வு விலகும். விலகும். ஒரு நிமிஷம். நோ குரு நோ லைஃப். குரு விளக்க வாழ்வு விளங்கும். குரு விளக்க வாழ்வு விளங்கும். ராஜின்னா ராஜிதான். தாத்தா ராஜி சித்திக்கு மண்டையில அடிபட்டு பஞ்சர் ஆனதுனால மூளை பிரைட்டா வேலை செய்து பார்த்தேல. அப்போ நான் உன் மண்டை கூட உடைக்கணுமா? மூளையில ஏமாந்துருவீங்க பரவாயில்லையா? சரிடா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அத எழுதி அத பிரிண்ட் பண்ணிடணும். அப்ப எழுதிட்டேன் தாத்தா. ராஜி, இத சொன்னியே, இதுக்காக உனக்கு ராயல்டி ஏதாவது வேணுமா? எவ்வளவு கொடுப்படா நீ? என்னப்பா நீங்க கேளு, கேளு. எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்ப்பா. என்னன்னா நம்ம ஹர்ஷஸ்ருதி கல்யாணம் ராயல் நடந்தாலே போறோம். நேக்கு எதுக்கு ராயல்டி? அதுதான் ராயல் ராயல். அம்மா பவித்ரா இங்க வா வா இங்க வா. வாமா. உனக்கு எத்தனை இன்விடேஷன் வேணும்? எனக்கு எதுக்கு தாத்தா? எதுக்கா? உன் கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? சொல்லு. எத்தனை வேணும்? நேக்கு ஒரு 10 கொடுங்க தாத்தா. 10 எதுக்குடி? 25 வாங்கிக்கோ. ஆமா, அப்புறம் இருக்காது. வாங்கிக்கோமா. யார் யாருக்கு எவ்வளவு இன்விடேஷன்ஸ் வேணும்னு கேட்டுக்கோங்கப்பா. ஆமா ஆமா ராமகிருஷ்ணன் சொல்ற மாதிரி அவ கேட்டு வாங்கிக்கோங்க. என்னாச்சு பவி? திரும்ப அந்த ஜீவன் பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசினானா? ஆமாண்ணா, அவன் ரோட்ல வழி மறிச்சு என்கிட்ட பணம் கேட்டான். நீங்க சொன்ன மாதிரியே அந்த சூசைட் லெட்டர் அவன் கிட்ட காமிச்சு மிரட்டின. அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். அதான் பவி, எப்பவுமே மத்தவங்களை மிரட்டுறாங்க பாரு, அவங்களுக்கு தான் உள்ளுக்குள்ள எப்பவும் பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதான் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். சரி, நீ போய் உன் வேலையை பாரு. இப்போதைக்கு உன் வம்புக்கு வரமாட்டான். ஓகே? சரிண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கற்பகம் மற்றதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சரிண்ணா. ராஜி வா வா, நிறைய வேலை கிடக்கு. ஹலோ ஹலோ, நாங்க ஏஷியன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். பரமேஸ்வர ஐயர்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க. சித்தப்பா கம்மு போட்டு ஒட்டிடலாமே. கம்மெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஸ்டாம்ப் எடுத்து நாக்கில தடவி ஒட்டிட சமையல் வேலையை வேண்டியது. பாருங்க. தாத்தா, என்னம்மா? ஏஷியன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. ஏஷியன் ஹாஸ்பிட்டல் இருந்தா? ஹலோ, பரமேஸ்வர் ஐயர் ஹியர். ஹலோ சார், அனந்தராமனை பத்தி கொஞ்சம் பேசணும். ஏஷியன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா? அனந்தராம். அனந்தராமனா? அப்பா அப்பா, யாருப்பா போன்ல? அப்பா என்னாச்சுப்பா? ராமகிருஷ்ணா, உடனே வண்டி எடு, ஏஷியன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்.
have got lot of prizes, you people. Hey. My dear Tata. என்னடா இது? This is for 100 meters, Tata. I have blocked 9.9 seconds. Keep it. This is for long jump. Special dedicated for you. Thank you. Small daddy. This is for ping pong. This is dedicated for you only. My dear party. Neka. This is for high jump. This is only for you. Thank you. Hi, Poppy sister. This is for chess competition. I'm a champion in chess. This is for you. Where is my Shruti? Where is my Shruti? Hi, Shruti. என்ன? I won in the singing competition, Shruti. This is for you only. Keep it. Thank you. நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. How was it? Congrats. Congrats! She says congrats! She says congrats, Malari! Yeah! மழையிருந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது. பாபா 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 பாபா. This is also for fun. ஏய், இப்படி எல்லாம் பண்ணேன்னா புலி வருதுங்கிற மாதிரி விளையாட்டு வினையாயிடும். எழுந்துரு. டேய் படவா. What to do, Tata? This is here. Whether you have to love me or hate me, choice is yours. எந்திரா. Yeah, small daddy, I love you. இதாலே போடுங்க அவனை. வார்ட் நம்பர் 3ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஓகே டாக்டர். வாங்க ராமகிருஷ்ணன் வாங்க. அனந்த் பத்தி பேச வர சொல்லியிருந்தீங்களே. ஆமா 1 minute. நீங்க போய் அந்த பேஷண்ட் கிட்ட இருங்க. நான் ஒரு 10 minutesல வந்துடுறேன். ஓகே டாக்டர். உங்க ஃபாதர் பரமேஸ்வர ஐயர் வரலையா? வந்திருக்காரு டாக்டர், கார்ல உட்காந்துருக்காரு. அனந்தராமனுக்கு ஏதோ ஆயிடுத்துன்னு ரொம்ப பதட்டமா இருக்காரு. அதான் கார்ல உட்கார சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா, வாங்க. 3 வருஷமா கோமால இருந்த ஏஆர் கிட்ட இப்போ சடனா சில மாற்றங்கள் தெரியுது. அப்படியா டாக்டர்? ஆமா. அவனை பார்க்கலாமா? கம் லெட்ஸ் கோ அண்ட் see him. அனந்தராம், ஏஆர், டே ஏஆர், பாருடா, ஸ்மால் டேடி வந்திருக்கேன்டா. ஏய் டாக்டர், என்ன டாக்டர், இவன் எப்பவும் போல தானே இருக்கான்? நோ, அவன் முன்ன மாதிரி இல்ல. அவன் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டான். நேத்து நைட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஸ்ருதி ஸ்ருதின்னு சொன்னான். ஓ, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் தாத்தா தாத்தான்னு சொன்னான். எப்படியா? அது மட்டும் இல்ல, சென்னையில இருந்து மந்த்லி விசிட் வர நியூராலஜிஸ்ட் டாக்டர் ராமலிங்கம் இவனை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு பழையபடி நினைவு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொன்னாரு. ஓகே ஓகே டாக்டர். அவர் இன்னொரு சஜஷன் கொடுத்தாரு. இவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிறத விட உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவன் பழகின இடம், மனுஷங்க இதெல்லாம் பார்க்க வைக்கணும்னு சொன்னாரு. He has to spark up his brain. அவன் அப்படி பண்ணானா நிச்சயமா குணமாயிடுவான். டாக்டர் ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன விஷயம்லாம் ஓகே டாக்டர். ஆனா எங்க ஆத்துல இப்போ கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கோம். இதோ பாருங்க ராமகிருஷ்ணன், எத்தனையோ கோமா பேஷண்ட்டுக்கு நினைவு வராமலே போயிருக்கு. ஆனா உங்க அனந்தராமன் கிட்ட நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரியுது. அப்படியா? இப்ப நம்ம அவனை கவனிக்காம விட்டுட்டா அப்புறம் அவன் பெர்மனண்டா கோமா ஸ்டேஜ்லயே இருப்பான். ஐயோ ப்ளீஸ், he deserves a change to live a normal life like us. எஸ் டாக்டர், he deserves a change to live. அப்பா கிட்ட பேசி அனந்துவை கூட்டின்னு போயிடுறேன் டாக்டர். தேங்க்யூ. நான் வரேன் டாக்டர். கார் வந்துருச்சு. வா வா.
ஏன்னா நீங்க போய் ரொம்ப நேரம் ஆயிடுத்தேன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தோம். என்னப்பா ஆச்சு? ஆஸ்பத்திரிக்கு போனேளே, என்னாச்சுன்னா? சொல்றேம்மா. நம்ம அனந்தராமன் இருக்கான் இல்லையா? ஆமா. அவன் ஓரளவுக்கு குணமாயிட்டானா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம அனந்தராமன் இருக்கான் இல்லையா? ஆமா. அவன் ஓரளவுக்கு குணமாயிட்டானா. மூணு வருஷமா கோமால இருந்த அனந்தராமன் ஓரளவு குணமாயிட்டானா. டாக்டர் என்ன சொன்னார்னா, அவன் வளர்ந்த ஆத்துல பழகின ஆட்களோட இருந்தான்னா இன்னும் சீக்கிரமா குணமாயிடுவான்னு சொன்னார். கோமால இருந்தவன் வெளியில வந்த உடனே ஸ்ருதின்னு கேட்டானா. No, don't shout. No, don't shout. கத்து போட்டுருவேன். கொண்டா. Quick. நான் போற வரைக்கும் கத்தக்கூடாது. கத்தினா அப்படி குத்திடுவேன். உன்னை அப்படியே